ஹே கைஸ், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, வாட் நெக்ஸ்ட், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன விட போகிறாங்க அப்படின்னா ரிசல்ட்டு தான். ஸோ ரிசல்ட்டு விடும்போதே வந்துட்டு சிவி லிஸ்ட்டு விடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இப்போ காமிக்க போகிறது என்ன அப்படின்னா லாஸ்ட்டு 2022 நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நடந்தது, எப்படி கொடுத்தாங்க, டென்டேட்டிவ் கீக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் ஃபார் ரிசல்ட்டு. ஸோ இதில் இப்போதைக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் கீ ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைனல் கீ ஆன்சரில் நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஏதாவது மாடிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போ எக்ஸாம் நடந்துச்சு, எவ்வளோ அந்த கொஸ்டின் நம்பர் என்ன, அதில் அவங்க கொடுத்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்ன, அதுக்கு என்ன ஃபைனல் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நம்மளுடைய ஃபிசிக்ஸ்க்கான கீ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 22 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்துட்டு 10, 17, 25 இதுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் அண்டு 2 கொஸ்டின் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டினுக்கு வந்துட்டு ஏ அண்டு பி ரெண்டுமே கிடைக்கும், ரெண்டுமே வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஃபைனலாக லாஸ்ட் இயரில் வந்த ஃபைனல் கீ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ஜெக்ஷன் யார் யார் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து அப்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிலும் நம்மளுடைய ஃபிசிக்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ அப்ஜெக்ஷன் வந்திருக்கு. மேலே கொடுத்துருக்குற அந்த ரோ ஃபுல்லாகவே வந்துட்டு கொஸ்டின் நம்பர் தான். ஓகேங்களா, அது யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட்டு கூட இருக்குது. ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ என்ன, அதே மாதிரி ரிஜெக்ஷனா அப்ஜெக்ஷன் வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க தெளிவாக. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்ஸுக்கானது தான். ஸோ இதில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேலஞ்சு கொஸ்டின் என்ன, ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எவ்வளோ வந்து அவங்க நம்பர் ஆஃப் சேலஞ்சஸ், ஒரு அந்த கொஸ்டின் நம்பருக்கான சேலஞ்சஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது அக்செப்டடா ரிஜெக்டடா, அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள் ஏபி அந்த கொஸ்டினை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்ஜெக்ட் பண்ணாலுமே அதில் அவங்க நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக வந்துட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸு தர முடியும், பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயரில் 3 கொஸ்டின் தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் 2 ஸ்டாரு, அதுக்கப்புறம் 1 வந்துட்டு ஏ அண்டு பி ரெண்டுமே வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபைனலாக நமக்கு வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து இதுதான் நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டஸு அண்டு ஃபைனல் கீ நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்துட்டு ரிசல்ட் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோப் எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.